அங்க ஊர்ல என்ன ஆறுது, திடீர்னு கமலா என்னடா ராத்திரி எல்லாம் மழை பெஞ்சிருக்கே, சுவாமிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுங்கினாரா, என்ன பண்ணினாரோ, இவ்வளவு மூட்டையெல்லாம் ஏத்தின்னு போயிருக்காருன்னா அவளுக்கு பாவம் கவலை அடிச்சுக்கிறது. அப்போ காத்தால ஜல் 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 ஜல்னு மாட்டு வண்டி சத்தம். மாட்டு வண்டி சத்தம் கேட்கறது யாருன்னு வந்து பார்த்தா துக்காராம் மகாராஜ் வந்தாச்சு. வந்து கமலா அப்படின்னு கூப்பிடுறாரு. வாங்கோ வாங்கோ வாங்கோன்னொன்னே சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், இந்தா வியாபாரத்துல வந்தது லாபம் 140 வராகன் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில பணத்தை கொடுத்தா அவளுக்கு நம்பவே முடியல. ஏன்னா ஒரு தடவையும் வியாபாரம் பண்றேன்னு போயிட்டு அவர் தானம் பண்ணிட்டு தான் வருவார். பணமாலாம் கொண்டு வந்து கொடுத்ததே இல்லை. விட்டலா நீ கண்ணை திறந்துட்ட, நான் உன்னை பிரார்த்தனை பண்ணது வீணா போகல. அப்பயும் விட்டலன் தான் அவளுக்கும். உன்னாலதான் இன்னைக்கு நடந்தது. 140 100 வராகன் கொடுத்து 140 வராகன் கிடைச்சிருக்கே. ஆனா உடனே இந்த கடனை முதல்ல அடைச்சிடணும். அதுதான் அந்த பண்பாடுங்கிறது. ஓடி போய் உடனே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு அவர் போக, அந்த 100 வராகன் எடுத்துன்னு அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட போய் கொடுக்கறதுக்காக அங்க உள்ள போறான். போனா அவர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, இப்பதான் உங்க வீட்டுக்காரர் வந்து கடன் அடைச்சிட்டு போனாருமா அப்படின்னு. இவளுக்கு ஷாக்கு. 100 வராகன் கொடுத்ததுக்கு அப்புறம் 140 வராகன், அப்ப 240 டபுளுக்கு மேல போயிருக்கே லாபம். எப்படி இவர் இப்படி எல்லாம் ஆனார், எல்லாம் விட்டலன் அருள் தான் அப்படின்னு ஒரே சந்தோஷம். நல்ல சாமான எல்லாம் வாங்கிட்டு போய் நல்ல விமர்சையா சமைச்சு வைக்கிறா வீட்டுல. என்ன சரியா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சே. அவ்வளவு சமைச்சு வச்சுட்டு காத்துக்கொண்டே இருக்கிறாள். யாருமே வரல, அவரை வரவே இல்லை. வெயிட் பண்ணி பாக்குறா, எங்க குளிக்க போறேன்னு சொன்னார், ஆத்துக்கு தானே போயிருப்பார், இங்க காணுமே அப்படின்னு தேடி தேடி பாக்குறா, எங்கேயுமே அவர் இல்லை. அப்படியே விசாரிச்சுட்டே ஊர் எல்லைக்கு வந்தோடனே அப்ப சொல்றா, இங்கெல்லாம் இல்லையேம்மா, அவர் காட்டுல இருந்தார், நான் விறகு எடுக்க போனப்ப பார்த்தேன், அங்க ஒரு இடத்துல கண்ணை மூடிட்டு ஏதோ தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், வேகமா காட்டுக்குள்ள போய் பார்த்தா இவர் கண்ணை மூடி அப்படியே தியானத்துல அமர்ந்திருக்கார். உடனே இவர் குரல் கொடுத்து கூப்பிடுறாம. இவன் என்ன நினைச்சுட்டா, நம்ம வந்து இவ்வளோலாம் பேசினோம்ல, அதனால அவருக்கு கோபம் வந்துடுத்து போல இருக்கு, இவ்வளோலாம் லாபம் சம்பாரிச்சுன்னு வந்திருக்கார், அதனால நம்ம சொன்னதெல்லாம் இப்போ நினச்சின்னு வந்துட்டாரோ என்னமோ, அப்படிலாம் நம்ம கோச்சிக்க மாட்டாரே அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. போய் அவரை கூப்பிடுறா, சுவாமி சுவாமின்னு கூப்பிட்டு எழுப்பின உடனே என்ன அப்படின்னோடனே, ஏன் இங்கே வந்து உட்காந்துட்டீங்க, சமைச்சு வச்சிருக்கேனே, நீங்கள் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சே அப்படின்னோடனே, என்னது குளிச்சுட்டு வரேனா, நான் வரவே இல்லையேம்மா, நான் இங்கே தானேம்மா இருக்கேன், என்ன சொல்றீங்கன்னொடனே, இங்கே பாரு இந்த மாதிரி ஆயிடுத்து, தானியம் எல்லாம் வீணா எடுத்து மாடு எங்க போச்சுன்னே தெரியல, உன் முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு எனக்கு புரியல, நான் அப்படியே உட்காந்தேன், என்ன மறந்து விட்டலன்னோட அப்படியே ஐக்கியமாயிட்டேன்னு. அப்போ இப்ப கொண்டு இவ்வளவு காசு கொடுத்துட்டு போனது யாரு, கடனை அடைச்சது யாரு, இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே அப்படின்னோடனே அப்போ அவருக்கு புரியுறது. விட்டலா, நீ வந்தியா, நீ வந்து என்னோட கடன் அடைச்சியா, என் மனைவி கிட்ட நீ வந்து பணம் கொடுத்தியா அப்படின்ட்டு அவருக்கு கண்ணில் தான் ஆனந்த கண்ணீர். ஏன்னா விட்டல நான் நினைச்சு பாடுறது இவர், ஆனா தரிசனம் யாருக்கு கிடைச்சது, கமலாபாய்க்கு கிடைச்சது, அவளுக்கு கடன் கொடுத்தவருக்கு கிடைச்சது.